இங்க ட்ரிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்துக்கு இந்த பக்கம் வந்து விஜயாவும் மனோஜும் ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்குறாங்க. அப்போ விஜயாவுமே போடாடே உன் வேலையை பாடுறா எங்கள் பிரச்சனை எங்களோட போட்டு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜுமே ரொம்பவே சேடா பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்த முத்துவுமே டேய் என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து சொல்றா பேசிக்கலாம்டா என்ன பிரச்சனைடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் இருந்துகிட்டு டேய் முத்து உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன்டா இந்த மாதிரி ரோகிணிக்கு பேய் பிடிச்சிருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே முத்துவுமே என்னடா சொல்ற ரோகிணிக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் மனோஜுமே தன் மொபைலில் இருக்கிற அந்த வீடியோவை இந்த பக்கம் முத்துக்கிட்ட காட்டுறாங்க. அந்த வீடியோவில் ரோகிணியுமே பயங்கரமாக காலை கையை உதச்சிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. சொல்லப்போனால் என்ன விடு என்ன விடு என்ன விடுன்னு சொல்லி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ரோகிணியை யோசிச்சு பார்க்குறாங்க. ஒருவேளை ரோகிணி ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிருக்குமோ அதை நினச்சி பயந்து பயந்து இந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்குமோ என்னன்னு தெரியலையே. இந்த அளவுக்குலாம் பயப்படுற ஆளே கிடையாது. இது வெளியில் ரொம்ப போல்டாக இருக்கும் உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு டர் விடுதா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து ரொம்பவே காமெடியாக ரோகிணி யோசிச்சு பார்க்குறாங்க. அதே நேரத்தில் சரி இந்த விஷயத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாமா சரி எதுக்கும் ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எங்க முத்துவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க டேய் மனோஜ் இந்த மாதிரி ரோகிணி வந்து ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுரா. எனக்கு தெரிஞ்ச ரோகிணியோட உடம்புல ரோகிணியோட அப்பா தான் வந்து பேயா இருப்பாரு. ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடம்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு இப்ப ரோகிணி சம்பந்தமே இல்லாம இங்க இருக்காங்க. அவரோட உடம்ப நல்லடக்கம் பண்ணாதான்டா அந்த ஆத்மா போகும். அதுக்கு தான் அவர் அப்பா தான் ஆவியா வந்து ரோகிணி மேல ஏறி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட உடனே தான் இந்த பக்கம் விஜயாவுக்கும் புரியுது. ஓஹோ ஆமாண்டா இந்த மாதிரி முத்து சொன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குடா. இப்போதானே ரோகிணியோட அப்பா இறந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை இவளுக்கு பயங்கரமா ஸ்டார்ட் ஆச்சு. அப்பனா கண்டிப்பா அவங்க அப்பாவோட ஆவியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணியுமே வந்துகிட்டு இங்க பாருங்க முத்து சொல்றான்னு சொல்லி நீங்க முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி எங்க ரோகிணியும் வந்து இந்த விஷயத்தை இக்னோர் பண்ண பாக்குறாங்க. ஆனா முத்துவுமே அதை விடாம இங்க பாருங்க ரோகிணி நீங்க தப்பா நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா உங்க அப்பாவோட பாடியை இன்னும் ஜெயில தான் வச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க எப்படியாவது மலேசியா போய் உங்க அப்பாவோட பாடியை வாங்கி நல்லடக்கம் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி முத்துவுமே ஒரு குண்டத்துக்கு போறாரு. இதை கேட்ட உடனே கரெக்டாக விஜயாவுமே அதை பிடிச்சிக்கிறாங்க. ஆமா முத்து சொன்னது சரிதான். அப்போ கண்டிப்பாக நம்ம ரோகிணியோட அப்பாவை போய் அங்கே போய் பார்த்து நல்லடக்கம் பண்ணிட்டு வந்தால் தான் எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே மலேசியா போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது கேட்டுட்டு இருக்க ரோகிணியுமே நீங்க பாருங்க ஆண்டி இந்த முத்து சொல்றாருன்னு நீங்க இந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் அங்கே போக முடியாது. ஏன்னா எங்க மாமா ஏற்கனவே சொன்னார்ல என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. இப்போ நான் அங்கே போய் என்னோட உயிருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் யார் அந்த விஷயத்துல பொறுப்பேற்றுக்கோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்ட விஜயாவுமே டே ஆமாண்டா இப்போ அவங்க அப்பாவை பார்க்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணியோட உயிருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்க முடியும்னு சொல்லி முத்துட்டு கேட்குறாங்க. அப்போ முத்துவுமே இங்க பாருமா ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு 2 மலேசியா கப்பல் வந்தாங்கல்ல அவங்க ரிட்டர்ன் மலேசியாவே போயிட்டாங்க. அவங்களை கொண்டு போய் ஏர்போர்ட்ல நான் தான் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம அவங்க அங்கே போனதுனால நம்ம அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்போம். அவங்க நமக்கு தேவையான வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கட்டு. சொல்லப்போனா நாங்கள் அங்கே போவாமே ரோகிணி அப்பாவோட பாடியை நம்ம அங்கிருந்து எடுத்து நமக்கு தெரிஞ்ச இடத்துக்கு கொண்டு வந்து நல்லடக்கம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ரோகிணியுமே அப்படிதான் ஒரு அப்பாவே கிடையாது. அவங்களும் ரொம்ப கோபத்தோட இன்னொரு டைம் எங்க அப்பாவை பத்தி யாரும் பேச்சு எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே என்னாச்சு இந்த மலேசியா மேடம்க்கு எப்போ பார்த்தாலும் மலேசியா பேர் எடுத்தாலே இவங்க அலர்னு அலறாங்க. இவங்க அலறதை வச்சு பார்க்குறப்பவே இவங்க மலேசியாவில் இருந்து வரலன்னு தெரிய வருது. சரி ஓகே எதை நிரூபிக்கனாலும் நமக்கு ஆதாரம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. கரெக்டாக அவர் கிளம்பும் போது இந்த பக்கம் தாத்தா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அந்த கால்லையுமே தாத்தா சொல்றாரு முத்து நீ இந்த மாதிரி 2 ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டுருந்தா சொன்னாங்க. அந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணு இருக்குல்லப்பா அந்த பொண்ணு தான்ப்பா அந்த ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போனதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாத்தா சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் தாத்தா எந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குண்டா இருக்காங்களே அந்த பொண்ணா இல்லை இந்த ஒல்லியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தாத்தாவுமே கரெக்டாக இங்கே வித்யாவை அடையாளம் வச்சு சொல்றாங்க. ஓ வித்யா தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே ஓகே தாத்தா நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் நான் அவங்கள போய் பார்த்துட்டு என்ன நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவோட காலையும் கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு முத்துவுமே டேரக்டா எங்க மீனாவை பார்க்க போறாங்க. எங்க மீனா கிட்ட போயிட்டு மீனா என்னோட போனை திருநது வேற யாரும் கிடையாது இந்த வித்யா தான் இப்பதான் எனக்கு தாத்தா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டேரக்டா மீனாவும் முத்துவும் சேர்ந்துட்டு இங்க வித்யா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம வித்யா கிட்ட முத்துவுமே ரொம்பவே ஹார்டா முதல்ல எதுக்காக என்னோட போனை திருட்டீங்க உண்மை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வித்யாட்ட கேட்கறாங்க. அப்ப வித்யாவுமே இங்க பாருங்க உங்க போனை நான்லாம் ஒன்று திருட கிடையாது அப்படின்ற மாதிரி வெறும் ஒரு சொல்ல வந்து பதில் கொடுக்குறாங்க. இதை பார்த்த முத்துக்குமே ரொம்பவே டவுட் ஆயிடுது. என்னாச்சு எப்போ பார்த்தாலும் ரொம்ப கலகலன்னு இருப்பீங்க இன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு ரொம்பவே சைலண்டா பதில் சொல்றீங்க ஏன் உங்க ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு ஏதோ ஃபைட் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இதை கேட்டவொன்னே வித்யாவுமே ரொம்ப கோவப்பட்டு அவளை பத்திலாம் பேசாதீங்க அவள் நன்றி கட்டவ அவளுக்காக எவ்வளவு விஷயம் நான் செஞ்சிருப்பேன் ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம அவ என்னை எடுத்துறிஞ்சு பேசிட்டா அப்படின்ற மாதிரி வித்யா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துமே என்ன இது இந்த வித்யா நிறைய விஷயம் செஞ்சேன்னு சொல்றா அப்படின்னா என்ன விஷயம்லாம் செஞ்சிருப்பாங்க சரி ஓகே அதை நம்ம பொறுமையா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க வித்யா அது உங்களோட பிரச்சனை நீங்க உங்களோட வச்சுக்கோங்க என் போனை திருநது நீங்க தான் அப்படிங்கிறது எனக்கு ஆதாரத்தோட கிடைச்சிருச்சு ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி என் ஃபோன் காணாம போனதை இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸா கொடுத்து வச்சிருக்கேன். அங்க அந்த போனை நீங்க மிஸ் பண்ண இடத்துல எனக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. அவரை கூட்டிட்டு போயிட்டு நீங்க தான் திருநீங்க நிரூபிச்சேன்னா அப்புறம் நீங்க தான் ஜெயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஒழுங்கா உண்மை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எங்க முத்துவுமே வித்யாவை மிரட்டுறாங்க. இதை கேட்ட வித்யாவுமே எங்க பாருங்க முத்து இப்பவும் நான் சொல்றேன் உங்க போனை நான்
நான் திருடலை. உங்களோட மிஸ் ஆன ஃபோன் கொஞ்ச நாள் கழிச்சு ரோகிணி கேக்கு கிடைச்சது. அப்போ ரோகிணி என்ன பண்ணான்னா, இந்த ஃபோனை எப்படியாவது நீ வச்சிரு, நான் இப்போ போய் முத்துக்கிட்ட கொடுத்தேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால இந்த ஃபோனை வந்து நீ வந்து வேற எங்கேயோ தூக்கி போட்டுரு அப்படின்ற மாதிரி என்கிட்ட கொடுத்தா. அப்போ கூட நான் ரொம்ப நாள் என் வீட்டில் தான் அந்த ஃபோனை வச்சிருந்தேன். அப்போ என்ன பண்ணிட்டான்னா, ரோகிணி பேசாமல் கடலில் போட்டுரு, இப்போ கொண்டு போய் நம்ம முத்துக்கிட்ட கொடுத்தா பிரச்சனை ஆகிடும், நீ கடலில் போட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை என்கிட்ட கடலில் போட சொன்னா. அதனால தான் அந்த ஃபோனை கடலுக்கு கொண்டு போய் போட எடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன். சொல்லப்போனால் அந்த ஃபோனை நான் திருடவும் இல்லை, அந்த ஃபோனில் இருந்து எந்த டீட்டெயில் மிஸ் ஆயிருந்தாலும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் வித்யா சமாளிச்சிடுறாங்க. ஆனால் வித்யாவுமே நம்ம சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போனா இவங்க மூலமாக தான் நிறைய விஷயம் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி முத்துவுமே கவனிச்சுட்டு, இங்கே பாருங்க வித்யா மேடம், நான் உங்ககிட்ட இந்த ஃபோனில் இருந்து நிறைய வீடியோ போயிருக்கு, நிறைய விஷயம் வெளியில் போயிருக்கு, நான் சொல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற விஷயம் காணாம போனால் நான் பொறுப்பில்ல, நீங்கள் பொறுப்பேற்கிறீங்க, அப்போனா நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க, ஒழுங்காக எனக்கு உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துவுமே வித்யாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ வித்யாவுமே வேற வழி இல்லாமல், இங்கே பாருங்க ரோகிணி தான் சத்யாவோட வீடியோவை எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை சிட்டிக்கு அனுப்புனது அவ தான். ஆனால் எதுக்காக அவ பண்ணா, ஏன் அனுப்புனான்றதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை நீங்கள் ரோகிணிட்டே கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வித்யா முத்துவையும் மீனாவையும் பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. இதுக்கு மேலே என்னை பார்க்க வராதிங்க, நீ உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் சொல்லிட்டேன்ல, முதல்ல இனிமேல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவையும் மீனாவையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு இங்கே வித்யாவுமே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன், ஆனால் இப்படி நன்றி மறந்து கடைசியில் என்னையை மாட்டி விட்ற நிலைமைக்கு வந்துட்டால, இனிமேல் பாரு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி மேலே இன்னுமே வெஞ்சன்ஸ் சேர்த்திக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே முத்துவுமே அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே ரோகிணி மூலமாக தான் அந்த வீடியோ சிட்டிக்கிட்ட போயிருக்கு. அப்போ இவங்க எதுக்காக அதை பண்ணணும், இதை கண்டிப்பாக நம்ம சத்யா மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இங்கே பாரு சத்யா, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே சிட்டி கூட இருக்காருன்னு சொன்னல, அவர்கிட்ட ரோகிணி கடனுக்காக நிறைய வாங்க வருவாங்களா, இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கேட்டு செல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே சொல்கிறாங்க. அதை கேட்ட சத்யாவுமே, சரி மாமா, நான் இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு அவன்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுமே காலை கட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இங்கே வீட்டுக்கு வந்த முத்துவுமே இங்கே ரோகிணி சிட்டிக்கிட்ட இந்த வீடியோ கொடுத்ததை நினச்சி ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மீனாவுமே எவ்வளோ தைரியம் இருக்கணும், என் தம்பியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு என் முன்னாடியே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இங்க மீனாவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்து இருந்துகிட்டு, இங்க பாரு மீனா, சும்மா டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது, நம்ம கைக்கு ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாயிடுறாங்க. அதே நேரத்தில் ஹாலில் உட்காந்துருக்க ரோகிணிக்கு இங்க சிட்டிக்கிட்ட இருந்து கால் வருது. என்ன இது சிட்டி கால் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ள இருந்து எடுக்காம வெளியில போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியுமே வெளியில போயிட்டு அந்த சிட்டியோட கால் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணது மட்டும் இல்லாம, மேடம் நீங்க இந்த 2 போட்டோ கொடுத்தீங்கல்ல, அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இப்ப பணம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதனால என் ஆட்கள் அனுப்பி அவங்கள பிடிக்க சொல்லியிருக்கேன், அவங்க கிடைச்ச உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் மேடம், நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி எங்க சிட்டியுமே ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து சிட்டி கிட்ட தான் ரோகிணி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த முத்துமே புரிஞ்சுக்கிறாரு. உடனே எதை பத்தியுமே யோசிக்காம இங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணியோட மொபைல டக்குன்னு பிடுங்கி இந்த பக்கம் விஜயா கிட்ட கொடுத்துறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம முத்துமே, இங்க பாருங்க சிட்டி கிட்ட எதுக்காக இந்த ரோகிணி பேசணும், ஏன் சிட்டிகிட்ட பேசுறாங்கன்னு முதல்ல கேளுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ரோகிணியை மாட்டி விட்டுறாங்க. அதே நேரத்தில் இதை விஜயாவுமே, என்ன இது சிட்டி கிட்ட நீ எதுக்கு பேசிட்டு இருக்க, அவனே ஒரு வட்டி கிடக்காரன், அவன்கிட்ட உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி இங்க ரோகிணியை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க ரோகிணியுமே என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.